பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கை துன்பத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. நான் துன்பத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னால் ஒரு வெளிச்சத்தை காண முடியவில்லை, ஒரு இன்பத்தை காண முடியவில்லை, ஒரு சந்தோஷத்தை காண முடியவில்லை. நான் அநேக தரம் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேனேன்னு சொல்லி அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் நான் உன்னை தூக்கி விடுகிற தகப்பன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 138வது சங்கீதம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயர்ப்பிப்பீர். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயர்ப்பிப்பீர். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நான் உங்களை உயர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களில் அநேக துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எப்பொழுது இந்த சூழ்நிலையிலிருந்து நான் மாறுவேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கூட என்னால் பார்க்க முடியவில்லை, நான் எப்பொழுது மன மகிழ்ச்சியோடு இருப்பேன், என் குடும்பத்தில் சத்துருவின் கிரியைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனத்தை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய, உங்களை விடுதலை பண்ணக்கூடிய ஒரே தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன், நான் உங்களை விடுவிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் பிடியில் அகப்பட்டு சிக்கொண்டிருந்தார்கள். அவன் கொடுத்த துன்பம் அவர்களை வாட்டினது, வதைத்தது. இந்த துன்பத்தில் இருந்து எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது இந்த பார்வோனிடம் இருந்து நாங்கள் வெளியே வருவோம், நாங்கள் சுதந்திரமாய் வருவோம், எங்களுக்குள்ளாடி சந்தோஷம் உண்டாகும் என்று தெய்வ சமூகத்தை நோக்கி அவர்கள் முறையிட்ட போது, அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவ சன்னிதானத்தில் எட்டின போது ஆண்டவர் அந்த துன்பத்தில் இருந்து விடுதலை பண்ணுவதற்காக ஒரு மோசேயை ஏற்படுத்தி அந்த தேவ ஜனங்களை, தனக்குண்டான தெய்வ ஜனங்களை அவர் வேறு விரித்து இரும்பு களவாய்க்குள்ளாடி இருந்து அவர் வெளியே கொண்டு வந்தாரேயானால் இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் குடும்பங்களில் சத்ருவானவன் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அநேக துன்பங்கள் உண்டு, வியாகுலங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இதிலிருந்து நான் விடுபட மாட்டேனா? இதிலிருந்து எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? இதிலிருந்து எனக்கு ஒரு முன்னேற்றம் உண்டாகாதா? இந்த வேலையிலிருந்து எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்காதா? இந்த வழக்கிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த பாரம் என்னை விட்டு மாறாதா? இந்த பிரச்சனை என்னை விட்டு விலகாதான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிப்பதற்காக நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன், நான் உங்கள் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்கள் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு, ஆண்டவரே நான் துன்பத்தில் தான்ப்பா இருக்கிறேன், என் பிள்ளைகள் துன்பத்தில் இருக்காங்க, என் புருஷன் துன்பத்தில் இருக்காங்க, என் வியாபாரம் துன்பத்தின் நடுவில் இருக்கிறது, என்னுடைய ஊழியம் துன்பத்தினால் இருக்கிறது, அநேகர் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், சத்துருவின் கரம் ஓங்கி கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தனை பேரையும் நான் விடுவிப்பதற்கு
உங்களுக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தகப்பனாய் இன்றைக்கும் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்ற அழகான ஒரு வார்த்தையை எங்களுக்கு தந்து தேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல தெய்வமே, எங்கள் துன்பங்களில் இருந்து ஒரு விடுதலை தருவீராக. எங்களுடைய சரீரத்தில் ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாவதாக. தேவன் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, இதையே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவன் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் அந்த இடத்துல உலாவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.